ஹலோ. வணக்கம். வணக்கம்ய்யா. நான் பேசுறது கேக்குதா? கேட்குது. கேக்குதுங்க. இன்னைக்கு காலையில வந்து எலுமிச்சம்பழமும் தேநீர் அருந்துனேன் 5 மணிக்கு. அருமை. அது அப்புறம் ஒரு 5 மணி நேரம் இடைவெளி விட்டு 9:30க்கா வந்து கொத்தவரங்கா பொரியல் பண்ணாங்க. சரிங்க. சரி. அதுல கொஞ்சம் தயிர் போட்டு, கொஞ்சம் மோர் வச்சுக்கிட்டு மோர குடிச்சுட்டு தயிர் தயிர் போட்டு அந்த கொத்தவரங்கா போட்டு சாப்பிட்டேன். சரி. அப்புறம் வந்து ஒரு ஒரு 2 அது ஒரு தண்ணிய குடிச்சு கொஞ்சம் த வேலை இடையில அப்படியே 1 மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் அதிகமாயிருச்சு. தண்ணிய குடிச்சுட்டு, அப்புறம் அதுவரைக்கும் ஒரு 2:30 மணி வாக்குல ஒரு ஒரு தோசை 1 1/2 தோசை சாப்பிட்டேன். ம். அ ச அ தக்காளி சட்னி வச்சு. சரி. அதோட வந்து அ அதோட நான் வந்து ஒரு 7:30 மணிக்கு வந்து அந்த பேரிச்சம்பழம் செஞ்சு குடுத்தாங்க. ஆ, அத 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 2 2 1/2 சாப்பிட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சுங்க. ஆ சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. நல்லா இருக்கு. மயக்கம், கிறுகிறு, சோர்வு எதுவும் வரல. சரியா? இல்ல, இல்ல. பொண்ணுங்கலாம் நல்லா போகுது. சுறுசுறுப்பா இருக்குது. ஆ. ஆனா டென்ஷன் தான் ஆகுறாங்க. அதனால தான் எனக்கு வருது. இப்ப கூட வந்து "இத கேட்டியா? அவர்ட்ட ஃபோன் பண்ணியா?" நான் பேசுறேன்னு சொல்றேன். டென்ஷன் ஏத்தத்த தான் எனக்கு அதிகம் வருது. அவங்கள டென்ஷன் ஏத்த வேணான்னு சொல்லுங்க. இல்ல. அது வந்து அவங்களுடைய அக்கறை அது. அது வந்து இந்த மெல்ல அக்கறைன்னா ஒ ஒரு வாட்டி சொல்லலாம். அது வந்து அது பாத்தியா? இது பாத்தியா? டிவி ரிப்பேர் பண்ணல. அது ரிப்பேர் வந்த உடனே உள்ள வெளியில போய் இப்போ அவலு பொதிகள்லாம் வாங்கின்னு வரேன். வந்த உடனே டிவி ரிப்பேர் பண்ண பாத்தியா? அது பாத்தியா? ஒண்ணு ஒண்ணா அடிக்கினே இருந்தா அந்த டென்ஷனே ஏறுது எனக்கு. எனக்கு வந்து அதெல்லாம் மென்டலா இந்த மாரி பொறுத்துக்கலாம். டார்ச்சர் தான் வந்து புரியுது. அதெல்லாம் ஒரு தடவ ஒரு ஒரு கேட்டேன். அவ்வளதான். அவர் பல தடவ சொல்றாரு. சரி நான் இனிமே ஆள கேட்கல. ஒரு எதுவானா உடனே இது செஞ்சுட்டியா? அது செஞ்சுட்டியா? லைனா அடிக்கினே இவங்க இருந்தா என்ன வசமா பண்ண வேலை முடியும்? செய்யல டிவி. நான் இன்னைக்கு வரேன்னு சொன்னாங்களா, என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இப்பதான் அது பார்த்தேன் கேட்கல. காலையில. சரி நான் கேட்டுக்கினே நம்ம சொன்னேங்க. செய்ய போறோம். பரவால்ல. இருக்கட்டும். அதெல்லாம் சின்ன சின்ன அதாவது எல்லாமே இருக்கணும். எல்லாமே விலகணும். ஆ. பொறுக்கிறது தான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். ம். எல்லாம் மெல்ல மெல்ல எல்லாம் எல்லா ஆ என்ன எனக்கு ஆபீஸ் டென்ஷன் வேற. அதாவது நாளைக்கு வந்து அமித்ஷா வராரு. அப்ப எனக்கு வந்து சைட்ல ஒர்க் அமித்ஷா வராரு நாளைக்கு இங்க பாண்டிச்சேரிக்கு. இந்த அது 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தாரு. நான் பார்த்தேன், கேட்டேன். நான் இனிமே கேட்கல. என்ன ம். சாப்பிடுறீங்கன்னு இல்ல கேட்டேன். என்ன ஒரு சாப்பிடுறீங்க? கேட்டா தயிர் வந்து சாதம். அவளும் கடலையும் வாங்கிட்டு வந்துட்டா. 100 போட சொன்னா, "என்ன இவ்வளோ தான் வாங்கின்னு வந்துருக்கேன்னு" கேட்கறாங்க. அப்ப வேணும்னா நான் மிச்சம் கொஞ்சம் கேட்கவே அதிகமா இல்ல. நாளைக்கு சின்ன வாங்கிக்க பாக்கெட்டா இருங்க வரேன். நான் இடையில எல்லாம் பேசாத. அவளு வாங்கின்னு வந்துட்டேன். இது வாங்கின்னு வந்துட்டேன். அப்ப 100 வரணும் எவ்வளோ வரும்னு தெரியாது எனக்கு. சரி போட்டானே வாங்கின்னு வந்துட்டேன். "என்ன இவ்வளோ தான் வாங்கின்னு வந்திருக்காங்க." சரி அப்போ வந்து ஒரு டென்ஷன் ஏத்துறது. சரி நாளைக்கு வாங்கிக்கலாம்ன்னு அந்த இது வரமாட்டேங்குது. அதுதான் எனக்கு வந்து இது சுகர் வந்ததுக்கான இதெல்லாம் வராது எனக்கு. இது எனக்கு தெரியும் எனக்கு. இந்த மாரி என்ன டென்ஷன் ஏத்ததா தான் வருது. சரி. அதெல்லாம் வந்து இல்ல வெளிக்காரணங்கள். வாங்கின்னு வரேன். கடைக்கு போய் வாங்கின்னு வரேன். வாங்கின்னு வரதுல இது என்ன இவ்வளோ கொஞ்சம் கம்மியா வாங்கிட்டு கேட்கறது. அது வாங்கின்னு வந்ததுக்கே ஒரு அர்த்தமில்லாத டென்ஷன் தான் ஏத்துது. அது இல்ல கடையில இவ்வளவு தான் அது வரும்னு எனக்கு தெரியல. அது சரி 100 என்னன்னா, அது ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் வந்து ம். அப்ப உடனே அது முடிஞ்ச உடனே டிவி பார்த்துட்டியான்னு. அப்படி நமக்கு என்ன கொரியர்ஸா கேட்டுக்கின்னு கொஸ்டினா வந்துனே இருந்தா அப்ப மனுஷன் என்னதான் இப்ப வந்தா சரி கொஞ்சம் வரட்டுமே உள்ள வரட்டுமேன்றது. அது நீங்க தான் என்ன பண்ணணும்னா, எல்லாரும் என்ன பண்ணணும் இல்லங்கய்யா வந்தது வாங்கின்னு வந்தேன், அவலும் வாங்கின்னு வந்தேன், எல்லாத்தையும் சரி போயின்னு வந்தேன், பொரிக வாங்கின்னு வந்தேன். அதுல என்ன மல்லாட்ட இவ்வளோ தான் வாங்கின்னு வந்தேன். அவன் 100 போட சொன்னா இவ்வளோ தான் வரும்னு எனக்கு தெரியல. ஒரு கணக்கு தெரியல. சரி போட்டேன்னா கும்பல் இருந்தது. சரி குடுத்தது வாங்கின்னு வருவோம் நாளைக்கு வாங்கின்னு வந்துட்டேன். அப்ப வந்து சரிங்க இன்னும் கொஞ்சம் வேணுங்க அப்டின்னா, அது அது தன்மை மேல வருது. சொல்றதே இன்னும் கொஸ்டின் போல கேட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? சரி. நானே நான் வந்து பாண்டிச்சேரியோட எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அது ஒரு பெரிய டிவிஷனோட எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். அது வந்து அவங்க வந்து ஒரு அலட்சியமாவே நெனைக்கிறாங்க. ம். நம்மளோட இதுக்கும் மதிப்பும் கொடுக்கத்தே இல்ல. அப்ப அத டென்ஷன். உலகமே வந்தது இல்ல காரணமே வந்து இது. அப்படியெல்லாம் இல்ல. அந்த ம். அரசாங்க பதவிங்கிறது அவ்வளவுதான். அதுக்காக மனிதன் மீது அரசாங்க பதவி வேற. அது வந்து இல்ல இருந்தாலும் வந்து ஒரு ஒரு ஜனநாயகத்துல ஒரு மதிப்பீடுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல. வரக்குள்ளயே ஒன் பை ஒன்னா கொஸ்டின் கேட்டுக்கினே இந்த அது படியேற வரைக்கும் அது கொஸ்டின் கேட்டுக்கினே இது இருந்தா என்ன மனம் பண்ணுவோம்? சம்பந்தப்பட்டதுங்க. இது உடல் சம்பந்தப்பட்டது ஆ. கிடையாது. இது பகுத்தறிவு ம். சம்பந்தப்பட்டது. மனம் எல்லாத்தையும் இது பொருத்தக்கூடாது. ம். தொழில் வேற. ம். அப்ப பாரு இப்ப அ இந்த இந்த இப்ப டென்ஷன் என்னன்னா பிபி, சுகர் தான் ஏறும் எனக்கு. இந்த மாரி தான் ஏத்தறது. ம். இல்ல. அப்ப நீங்க பேசாம தொழில விட்டு வெளிய வந்துருங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன். நீங்க தொழில விட்டு வெளிய வந்தீங்கன்னா தொழிலுக்கு இல்லய்யா. நான் தொழிலெல்லாம் சமாளிச்சுருவேன். எல்லாரும் சமாளிச்சுருவோம். எங்க வீட்ல வந்து ஒரு கொஸ்டின் மேல கொஸ்டின் ஒன் பை ஒன்னா கேட்டுக்கிட்டே இருந்தா, இல்ல. அது பதில் அது பேசுறது கன்டினியூஸா பேசுவேன். எதிராளிக்கு பதில் குடுக்கவே விட மாட்டேன். பேசி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு இதுவே இருக்காது. அது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு இருக்குதான். அது ம். போகும். சரிங்களா? ம். இது என்னன்னா, ம். இயற்கை அவங்கவங்க ம். தனித்து தான் இயங்குறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் இயற்கையை ம். புரிந்து கொண்டு அவர்களோட தேவையை சுருக்கிக்கணும். அவர்கள் தேவையை ம். யாரு மேல யார் இது வந்து ம். எப்படின்னா, அவரவர்கள் தனித்து எடுக்கிற முடிவாகும். இது யாரு மேல யாரையும் திணிக்க முடியாது.
இது வந்து எப்படின்னா, ம். என்னுடைய துணைவியார் ம். இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. நான் வந்து இந்த 25 வருஷம் பயிற்சி எடுக்கிறேன். அவங்க ஒரு நாள் கூட என்கிட்ட இருந்து பயிற்சி கத்துக்கிட்டது கிடையாது. ம். ஒரு நாள் கூட எனக்கு இடைஞ்சல் பண்ணது கிடையாது. நானும் ஒரு நாள் கூட ம். இத செய்யுன்னு சொன்னதும் இல்ல. சரிங்களா? ம். அ அதான் அதாவது அவங்கவங்களுக்கு அதுக்கு எப்படி ஒரு ஒரு வழிய காமிச்ச. நீ வந்து ஒரு வழிய எனக்கு காமிச்ச. ம். அதுலருந்து எப்படி போகணும்னு எனக்கும் அறிவு இருக்குது. அதுல வந்து போறதுக்கு எனக்கும் கடைபிடிக்கிறது நேர்மை இருக்கு. என் உடம்ப நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கும் ஓரளவுக்கு அதனால தான் வந்திருக்கேன், செய்றேன். ஆ. அப்ப இப்படி செஞ்சியா? அவர்ட்ட பேசுனியா? அவர்ட்ட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு அமித்ஷா வரான்னா எனக்கு எவ்வளோ ஷெட்யூல் இருக்கு. இருந்தாலும் அந்த மதியானம் வந்து அதுல கேட்கறேன். உங்க இது வாய்ப்ப ம். கேட்கறேன். ம். எனக்கு வந்து சரி. ஃபுல் மீட்டிங்கு. அங்க மீட்டிங், செக்ரட்டரி மீட்டிங், அந்த மீட்டிங், ஃபுல் மீட்டிங். ஆமாமா. அதனால எனக்கு அதெல்லாம் காலையில ஏன் ம். அப்டின்னா, ம். நீங்க ஒரு ம். அரசாங்கத்து ஊழியர். உங்கள வந்து அரசாங்க ஊழியர்னா தேவையில்லாம வரத்தான் செய்யும். நீங்க ஒண்ணும் பெரிய சுதந்திர ஊழியர் ம். கிடையாது. புரியுதா? இது நீங்க ஆ. அரசாங்க ஊழியர். நீங்க அப்படித்தான் இருக்காகணும். புரியுதா? அவன் சொல்றத நீங்க கேட்டுதான் இதெல்லாம் உங்க சொந்த விஷயம். அதாவது இயற்கை அதாவது நம்ம இயற்கையை எப்படின்னா, செய்யுங்க. புரியுது. அது நீங்க எப்படின்னா அதை அரசாங்க ஊழியர் சொல்ல மாட்டாங்க. அரசாங்க கவர்ன்மென்ட் சர்வன்ட். அதாவது கவர்ன்மென்ட்க்கு நாங்க அடிமைகள். கவர்ன்மென்ட் சர்வன்ட் தான் சொல்லுவாங்க தவிர, கவர்ன்மென்ட்டோட வந்து வேலைக்காரன் தான் சொல்லுவாங்க. அதனால ஆமா அந்த அததான் மாரி வெள்ளைக்காரனும் காந்தியடிகள் அதான் காந்தியடிகள் அதான் சொல்றாரு. வெள்ளைக்காரன் ஆ உங்களுக்கு அடிமையா தான் வச்சுட்டு போறான். அதனால அதான் உண்ம. அந்த அந்த மாரி தான் நாங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அவனுக்கு இப்போ. ஒண்ணுமே தெரியாதுங்க. மந்திரிக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்க அவங்க கார் திறந்து விடணும். அதுதான் வெள்ளைக்காரனுடைய சிஸ்டம். ம். சரிங்களா? ம். சரி. அது ம். இருக்கட்டும். இப்ப நம்ப ம். அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் ம். வரும், போகும். இதெல்லாம் அவரவர்கள் அதாவது ம். எப்படின்னா, இது வந்து தனித்து ம். இயங்குற முறைன்னு பேரு. இது தனித்து ம். இயங்குற முறை. இருவரும் ம். அந்த இருவரும் எப்படி தெரியுமா? உண்மையாலே நீங்க எதுக்கு தெரியுமா ஒண்ணா சேர்ந்திருக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா ஒண்ணா சேர்ந்திருக்கீங்கன்னு ம். கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே ஒரு குழந்தை ம். பெருசாகி அது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சு 1 குழந்தையோ, 2 குழந்தையோ, 3 குழந்தையோ அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு முதல் ம். குழந்தை ஒரு முதல் குழந்தை 25 வயசு வருதுன்னு ம். வச்சுக்கங்க. அதுதான் தலைச்ச முல்லை பொறுப்புக்கு வருதுன்னு பேரு. தலைச்ச முல்லை ம். பொறுப்புக்கு வருகின்ற பொழுது, பொறுப்பு அனைத்தையும் அந்த குழந்தைகளிடம் குடுத்துவிட்டு, 2 பேரும் ம். தனியா போய் அகத்தூய்மை செய்ய வேண்டும்ங்கிறது இயற்கை சட்டம். ம். இது இப்பதான் அவங்க புரிஞ்சுக்க போறாங்க. ஆகையினால ம். நீங்க இருவரோ, ஒருவர் எனக்கெல்லாம் தெரியாது. இது உங்க ம். பொறுப்பு எப்போட முடிஞ்சதுன்னா, இந்த குடும்ப பொறுப்பு நீங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்து நீங்களும் அகத்தூய்மை செய்ய வேண்டும். இது நீங்க சாப்பிட்டா ம். என்ன? சாப்பிடாட்டா இனிமேல் நீங்களும் உணவு தேர்ந்தெடுத்துக்கங்க. புரியுதா? ம். இனிமேல் ம். பன்னீர்செல்வத்துக்கு நான் தான் உணவு தேர்ந்தெடுத்து குடுப்பேன். நீங்க போய் யார்ட்ட கேட்கக்கூடாது? திறன் பேர்ட்ட ம். கேட்கக்கூடாது. புரியுதா? ம். ம். இனிமேல் நீங்க அங்கிருந்து எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நான் குடுக்குற உணவ நீங்க சரி. சாப்பிட்டுக்கணும். புரியுதா? அது நீங்க தான் சமைச்சு ம். சாப்பிடணும். ம். எது? ம். ம். நீங்க தான் சமைச்சு சாப்பிடணும். நீங்க தான் எல்லாம் பண்ணிக்கணும். ம். அந்த சமைக்காத உணவை ம். நான் குடுப்பேன். சமைக்கவே ம். தேவையில்லாத உணவை வைத்துக்கொண்டு உடம்பை சுத்தம் செய்யலாம். என்னது? ம். 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 சமைக்கவே இன்னைக்கு சரி. சாதாரண ஒரு ஸ்டவ் வாங்கி வச்சுக்கங்க. ஒரு மேக்னெட்டிக் ஸ்டவ் இருக்கு இல்லையா? மின்காந்த அடுப்பு. இல்ல, இல்ல சமைப்பேன். இல்ல, இல்ல சொன்னா சமைச்சுருவேன் நான். அவங்களுக்கே தெரியும். நான் ஆ எல்லாத்தையும் நான் எல்லாமே உண்மையில இந்த சொல்றேன். நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. புரியுதா? இனிமேல் அங்க போயிறாதீங்க. இதுதான் அவங்க ம். தனித்து செய்யறது. புரியுதா? இனி அவங்களுக்கு வேலை ம். கிடையாது. அவங்க அவங்க அவங்களுக்கு சுத்தம் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ம். இயற்கையானது, எளிமையானது. இதுக்கு ஒண்ணும் பெரிய நீங்க போய் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொல்ல போறதில்ல. ம். அகத்தூய்மை செய்வதற்கு நான் ம். என்ன சொல்லியிருக்கேன்? அ எல்லாம் கொஞ்சம் ம். வெங்காயம் வாங்கி வச்சுக்கங்க, கொஞ்சம் தக்காளி வாங்கி வச்சுக்கங்க அவ்வளோதான். கொஞ்சம் பொரிகடல அவுள் வாங்கி வச்சுக்கங்க. பேரிச்சம்பழம் வாங்கி ம். வச்சுக்கங்க. கொஞ்சம் நெய், எண்ணெய் கிண்ணம் வாங்கி ம். வச்சுக்கங்க. இது போதும். இதை வைத்து அதாவது இருப்பதை வைத்து ஒரு மனிதன் தப்பித்துக் கொள்வதற்கான பயிற்சி முறை. இது வந்து உணவுக்கு நீ ம். கல்யாணத்துக்கு சமையல் பண்ற சமையல்கார வேலை உங்களுக்கு கிடையாது. இது அகத்தூய்மை செய்வது ஒரு வீட்ட கூட்டுவதற்கு ஒரு சீவக்கட்டு இருந்தா போதும். அவ்வளவுதான். ம். ம். இது நீங்க ம். வாங்கிட்டு வந்து இனிமேல் தனியா வச்சுக்கங்க. புரியுதா? வெல்லம் வாங்கி வச்சுக்கங்க, ம். தேன் வாங்கி வச்சுக்கங்க, ம். கல்கண்டு வாங்கி வச்சுக்கங்க, ம். நாட்டு சர்க்கரை வாங்கி வச்சுக்கங்க, ம். எலுமிச்சம்பழம் 4 வாங்கி வச்சுக்கங்க. கொஞ்சம் ம். எப்பவுமே இல்ல, இல்ல தனியா எனக்கு தனியா சமையல் தான் தனியா தான் வச்சிருக்கேன். இது ஒண்ணும் பிரச்சனை இதெல்லாம் இல்ல நீ இது. சொல்ற ம். இனிமேல் நீ செஞ்சுக்கங்கறேன் நானு. நீ உங்க வீட்டு வரமாட்டாங்க. ம். புரியுதா? இது ம். வந்து யோக ம். முறை. இது யாரு ம். யோக முறைனாவே ம். கணவன் வேறு, மனைவி வேறு. என்னது? யோக முறை. யோக முறைன்னா இது நீங்க 2 ஸ்டூடண்ட். புரியுதா? ம். நான் ம். சொல்றத நீங்க ம். செய்யணும். அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுட்டு சரி. போறாங்க. உங்கள பாட்டு நீங்க செஞ்சுட்டு போறீங்க. இங்க யாரும் என்ன செஞ்சுட்டு கேட்கவே கூடாது. சாப்பிட்டே இல்லன்னு கேட்கவே கூடாது. ம். என்னது? ம். சாப்பிட்டியா? ம். கேட்கவே கூடாது. என்னோட துணைவியார் வந்து 30 நான் எப்ப நான் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சேனோ, இன்ன வரைக்கும் "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு இதுவரைக்கும் கேள்வி கேட்டதே கிடையாது. இதுவரைக்கும் ம். ம். கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன். ம். நானும் "நீ சாப்பிட்டியான்னு?" கேட்க மாட்டேன். யாரு எங்க வீட்டுக்காரர் இதுவரைக்கும் "நீ சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்டதே கிடையாது. ம். அதே மாரி என்னுடைய ம். ம். துணைவியாரு என்னை பார்த்து இதுவரைக்கும் "நீ சாப்பிட்டியான்னு?" கேட்டதே கிடையாது. எத்தன வருஷமா? 27 வருஷமா. என்னது? ம். 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 இந்த ம். மாரி எங்கேயாவது கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? இல்ல, இல்ல. இப்பதான் கேள்விப்பட்டேன். அதுதான் நானு. அதுதான் நான். அதான் வெங்கடேசன். ம். வெங்கடேசனுக்கு அப்புறம் நான். ம்.
அதே மாரி ம். என் குழந்தைகள் இருக்காங்களே, ம். எனக்கு 2 குழந்தைங்க. ஒரு குழந்தை பேரு அறிவின் பேரு. அவங்க கல்லூரியில அரசு ம். கல்லூரியில பேராசிரியர் இருக்காங்க. இன்னொரு குழந்தை இங்கிலாந்துல இங்கிருந்து இங்கிலாந்து போய் அண்டவியல் படி இங்கிலாந்து இருக்காங்க அவங்க. அவங்க படிக்கிறாங்க. அவங்களும் ஒரு நாள் ம். கூட அப்பா சாப்பிட்டியான்னு ஒரு கேள்வி கேட்டது கிடையாது. என்னது? ம். ஏன்னா என் சாப்பிட்டத அவங்க பார்த்திருக்கவே சாப்பாடு மாட்டாங்க. 2 பேரும் நான் சாப்பிடுறத பார்த்திருக்கவே மாட்டாங்க. நான் சாப்பிடுறத ம். என்ன நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் நான் சாப்பிடுவதை அவர்கள் பார்த்திருக்கவே மாட்டார்கள். என்னது? ஆமா பார்த்திருக்கவே மாட்டேன். சாத்தியமே இல்ல. கேட்டு பாருங்க. எங்க அப்பா சாப்பிட்டு நாங்க பார்த்ததே இல்ல. அப்ப அது தெரிஞ்சு ம். போச்சு. இவரு என்ன சாப்பிடுறான்னு அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரியும். ஒரு பரிணாம அறிவியல், இது யோக முறை. இவங்க மனதை ம். வைத்துக்கொண்டு இவர்கள் அகத்தூய்மை செய்கிறார்கள். என் 2 குழந்தைக்கும் தெரியாது. ஆனா கேட்கவே மாட்டாங்க. இது ம். சாதாரண ம். உங்கள மாரி மோடு முட்டி மாரி இருந்தா 9 தடவ கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்கள மாரி மோடி முட்டு மாரி ம். இருந்திருந்தா 9வது தடவ உங்கள கேள்வி ம். கேட்டு உங்கள சாவடிச்சிருப்பாங்க. புரியுதா? ம். இப்ப அதுதான் தூய்மைன்னு பேரு. அப்ப என்னுடைய துணைவர் என்ன கேட்கவே மாட்டாங்க. அவங்களா ம். ஏதாவது கொண்டாந்து அப்படி காட்டுவாங்க ஏதாவது. நான் சொல்லுவேன் அதெல்லாம் முதல்ல மறுத்துருவேன் நானு. முதல்ல அவங்க ம். செய்றேன்னா, அவங்க அவங்க போடுற உப்பு, அவங்க போடுற காரம்லாம் எனக்கு புடிக்கவே புடிக்காது. என்னது? ம். அவங்க போடுற உப்பு, கார் அவங்க போடுற காரம் ம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு எதிரானது. வாயில வச்சு வைக்க முடியாது. வாயில அத போய் ஏன் காரம் ம். போட்ட? ஏன் உப்பு ஏன்னா அது ம். அவங்க நாக்குக்கு அவங்க திங்கிறாங்க. அவங்க நாக்குக்கு ம். அவங்க திங்க அவங்க திங்கிறாங்க. நான் ஏன் தடை செய்யணும்னு கேட்கிறேன். ம். வாயில ம். வச்சு பார்ப்பேன். திடீர்னு மூஞ்சி சுளிப்பேன். அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளுக்கு போச்சுடா அப்படின்னு. அதனால அவங்க எனக்கு வாய மூடிட்டு கம்முனு இருப்பேன். நானா அப்படி வாயில போட்டு பார்த்தேன்னா, உப்பு கிப்பு ஏதாவது கம்மியா இருந்தா ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்ப்பேன். அப்பவும் சொல்லுவேன். ஐயோ! ம். அப்படின்ட்டு அப்படியே ஐயோன்னு சொல்லிட்டு வந்துருவேனே தவிர, ஏன் உப்பு போட்ட? ஏன் காரம் போட்ட? ம். ஏன் நீ திக்கிறன்னு ம். கேட்டதே கிடையாது. இப்படி ம். இருந்தா ம். மட்டும் தான் இது உண்மை. ஆகையினால நீங்க தேவையில்லாம உங்க இயற்கையாகவே நீங்க ம். ஒன்று மேல் குறை சொல்லக்கூடாது. இதெல்லாம் இயற்கையாக இருக்கிற நடப்பு. போக போக ம். நீங்கள் புரிந்து கொண்டு இயற்கையை நேசிக்க முதல்ல இயற்கையோட தொடர்பு வச்சுக்கங்க. என்னது? ம். ம். 6ஆம் அறிவை குடுத்தது இயற்கை. சீரநீர் ம். நிறுத்த வேண்டுங்கிறது இயற்கை. சீரநீர் நிறுத்தல ம். அப்படின்னா மரணம் நிச்சயம். நோய் நிச்சயம் அப்படிங்கிறது தான் பரிணாம அறிவியல். ஏன்னா, நம்ம ம். உடம்புல ம். ஜீரநீர் தேவையற்றது. ஜீரநீர் ம். இவ்வளவுலாம் சொல்ற இந்த பிரிட்டிஷ்காரனுங்க, இவ்வளவுலாம் சொல்லக்கூடிய இந்த அமெரிக்க முண்டங்கள், ஏன் மூளை வேண்டான்னு சொல்ல ம். மாட்டேங்கிறான்? இறைமை ம். வேண்டான்னு ம். சொல்ற முண்டம், ஏன் மூளை இல்லாம வாழலாம்? ஏன் நுரையீரல் ம். இல்லாம வாழலாம்? அப்புறம் வந்து ம். இதயம் இல்லாம வாழலாம்ன்னு சொல்ல மாட்டேங்கிறான்? ம். ஏங்க ம். ஏங்க ஏங்க இரைப்பை மட்டும் தேவையற்றது. அந்த இரைப்பை எடுத்ததுக்கு அப்புறம், தேவைப்பட்டா மாவ அம்மியில வச்சு அரைச்சு அரைச்சு திங்கிறதாமா. மாவ வந்து அம்மியில ம். வச்சு அரைச்சு சாப்பிடுறதுன்னா, என்னது ஒண்ணும் புரியல எனக்கு. மாவு ம். சொல்ல மீன் தீனிக்கு மாவு தான் சொல்றான். மாவுன்னா அது ம். குளுட்டோன் பசை. மாவுன்னா அது குளுட்டோன். மாவுன்னா குளுட்டோன். அது மலச்சிக்கல ம். உண்டாக்கக்கூடியது. ஏற்கனவே இரைப்பை ம். கிடையாது. இன்னொன்னு 1 ம். சென்டிமீட்டர் குழாய சொருவி விட்டுருக்கிறான். அப்ப வந்து ம். எரிக்கிறதுக்கு இடமே இல்ல. ஆகையினால ம். நன்கு அரைச்சு அம்மியில வச்சு அரைச்சு ஒரு ஸ்பூன் மட்டும் ம். சாப்பிட்டுக்கோன்னு சொல்றான். எப்படி கரெக்ட்டா இருக்குமான்னு பாருங்க. ம். எத்தன தடவ சாப்பிடுறாங்க? 15 தடவ சாப்பிடுறாங்க. எத்தன தடவ? ம். அப்ப நீ 15 நீ அப்படி சமையல் கட்டுலயே கிடக்கணும். என்னது? சமயக்கட்டுல இதுதான் அவனுடைய கண்டுபிடிப்பு. யாருடைய கண்டுபிடிப்பு? எம்பிபிஎஸ் முண்டங்களுடைய கண்டுபிடிப்பு. என்னது? ம். எம்பிபிஎஸ் படிக்கிற முண்டங்களுடைய கண்டுபிடிப்பு. ம். ம். இப்ப உங்களுக்கு ம். இரைப்பை எடுத்தாச்சுன்னு வச்சுக்கங்க. இரைப்பை ம். எடுத்தாச்சு உங்களுக்கு உடல்ல புற்றுநோய் வந்துருச்சு. இப்ப உங்களுக்கு அசிடிட்டி சர்க்கரை நோய் வந்துட்டாவே இரைப்பை வந்து அவுட் ஆயிரும். புண்ணு வந்துரும். எடுத்தாச்சுன்னா, அவ்வளவுதான் நீங்க ம். முடிச்சுடுவீங்க. நேர சிறுகுடலையும் உணவு குழாயும் அந்த சிறுகுடலை சின்ன இடைச்சி சின்ன ஒரு குழாய் வச்சு தேய்ச்சு விட்டுருவாங்க. துப்பிருவான். அவன தின்பதுக்கு திங்க முடியாதுடான்டுவான். திங்கிறதா இருந்தா அம்மியில ம். கொஞ்சோண்டு அரிசி மாவு வச்சு நெரிச்சு வாயில ஊத்தி கூடான்ருவான். அப்படியே தின்னுட்டே சாக வேண்டியது தான். நல்ல குண்டா குண்டா தின்னீங்க. தலப்பா கட்டு வச்சு நல்லா குண்டா குண்டா நப்புனீங்க இல்லையா? 1 1/2 கிலோ கறி ஒட்டுக்கா தின்னீங்க. ஆ 2 லிட்டரு அ ஜூஸ உள்ள அடிச்சீங்க. அப்ப எத எத தின்னீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா தின்னா வரும் தின்னா ம். அந்த குடல் வெந்துட்டு போயிரும். குடல் அந்துட்டு போயிரும். செரிமானமே ஆகாது அப்படின்ட்டு போயிருவான். ஏன்னா ஏன்னா ம். செரிக்கிறதுக்கான பை அங்க இல்ல. அதாவது பெப்டின் ம். கிடையாது. ம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ம். கிடையாது. பெப்டின் கிடையாது. ரெனின் நெனைக்கிறேன். ரெனின் கிடையாது. பெப்டின் கிடையாது. ம். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டும் ம். கிடையாது. எதுவுமே இல்ல. வெளிய அரைச்சு உள்ள ம். ஊத்துறதாமா. என்னது? ம். வெளிய அரைச்சு ஊ ஊ ஊ ஊத்துறது. ஊத்துறது. இது சரியான்னு பாருங்க. ம். அவன் அப்படிதான் சொல்றான். ம். அப்படி ம். அப்படியும் உயிர் வாழலாம். உயிர் வாழ்றது இல்லடா, நோய் இல்லாம வாழ முடியுமா? அது பதில் சொல்ல மாட்டேங்கிறான். என்னது?
ம், ம், எனக்கு ம். தெரியாதுப்பா. அவன் எதுக்குடா சொல்றேன்னா, இந்த புத்தகம் சொல்லுது, அப்படி சொல்லுது. அதான் நான் திருப்பி காலையில வகுப்பு எடுத்தேன். உங்களுக்கு மூளை இல்லாம உங்களால ம், வாழ முடியுமா? முடியாது. நுரையீரல் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. இதயம் இல்லாமல் ம். வாழ முடியுமா? முடியாது. இரைப்பை இல்லாமல் வாழ முடியாது. முடியுமா? முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, இரைப்பை தேவையற்றது விஞ்ஞானம் சொல்லுது. ஏன்னா, அந்த பரிணாம அறிவியல் என்பது ம், இரைப்பை தேவையற்றது. எப்படி ஒட்டுக்குடல் தேவையில்லையோ, அதே போல ம், இரைப்பையும் தேவையில்லை. ம், அதனால தான் ஒட்டுக்குடல வெட்டி எடுக்குறாங்க. அதனால ஒட்டுக்குடல என்ன பண்றாங்க? ம், அப்பெண்டிக்ஸ் அப்பெண்டிக்ஸ் வெட்டி எடுத்துடுறாங்க. ம், ஏன்னா, அதுல பிரச்சனை வந்தா ம், வெட்டி எடுத்துடுறாங்க. அதே மாரி தான் இரைப்பையில ம், பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க? வெட்டி எடுத்துடுறாங்க. அப்ப இரைப்பையில ம், இரைப்பையில பிரச்சனை வந்தா வெட்டி எடுத்துடுறாங்க. அவன் அதான் சொல்றான். இரைப்பையில பிரச்சனை ம், வந்தா வெட்டி எடுத்துறலாம். அப்புறம் வந்து ம், அப்பெண்டிக்ஸ் ஒட்டுக்குடல். அந்த ஒட்டுக்குடல் அப்படின்னா தின்னு தின்னு இரைப்பை கெட்டு போகுது. புற்றுநோய் வந்துருது. தின்னு தின்னு ம், தின்னு தின்னு அது அப்பெண்டிக்ஸ் அதாவது சிர ம குடல் வாழ்வு கெட்டு போகுது. அதுக்கு தேவையே இல்லாத பொருள கெடுத்துடுறாங்க. அதாவது அது பரிணாமத்தில எந்த வகையான பயன்பாடும் கிடையாது. விலங்குகளுக்கு மட்டும் தான் ஒட்டுக்குடல் வேலை செய்யும். ம், ம், விலங்கிலிருந்து மாறி வருகின்ற பொழுது, எப்படி நமக்கு வந்து விலங்கிலிருந்து மாறி முடி இருக்குது, கண் இருக்குது, காதுகள்ல பார்த்தீங்கன்னா, ம், ஒரு மாரி கண் ஓரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சவ்வு இருக்கும். அதெல்லாம் பரிணாமத்தில மாறுனது. ஆண்களுக்கு மார்பு ம், காம்பு, பெண்களுக்கு மார்பு காம்பு இருக்கிறது. இதெல்லாம் பெண்களுக்கு மார்பு காம்பு இருக்கணும். அது நாமளுக்கும் மார்பு காம்பு இருக்குது. நம்ம ஜெனடிக்ல மாறுறப்ப நம்ம ஆம்பளையா மாறிருவோம். அவங்க பொம்பளையா மாறிருவாங்க. நம்மள மாரித்தான். நமக்கு அவங்களுக்கு கர்ப்பப்பை இருக்கு, நமக்கு கர்ப்பப்பை கிடையாது. இதெல்லாம் வந்து பரிணாமத்தின் எச்சங்கள். அதே மாரி நம்ம உடம்புல வந்து நூற்றுக்கணக்கான பரிணாம எச்சங்கள் இருக்குது. அந்த மாரி பரிணாமங்கள் எக்ஸசிவ் வேஸ்ட் தான் இரைப்பைங்கிறது. என்னது? ம். இரைப்பைங்கிறது எச்சங்கள். எதனுடைய எச்சம்? பரிணாமத்தோட எச்சம். தெண்டம் அது. அதனால அவன் கை வைக்கிறான். அப்ப சொல்லி போட்டு சொல்றான், அது இல்லைனாலும் மனிதர் வாழ முடியும். இருந்தாலும் சின்ன இணைப்பு குடுத்துர்றேன். அதுல வந்து நீங்க அம்மியில வச்சு அரைச்சு கொஞ்சோண்டு ஊத்திக்கோ அப்படிங்கிறான். இப்படித்தான் நீங்க சாப்பிட போறீங்க. அது பேசாம வாய மூடிட்டு இப்ப ஒழுங்கா உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, நாம என்னவா ம், இரைப்பைய வந்து நம்ம எப்பவுமே பாதுகாத்துக்கலாம். இரைப்பைய எப்ப பாத்துக்கலாம்? எதையும் கை வைக்கக்கூடாது. எது? ம், இயற்கையாகவே அது சரியாயிரும். இயற்கையாகவே நாம தான் ம், சிறுநீரையும் நிறுத்தி பழகின்ற பொழுது இரைப்பை எதுக்குன்னு கேட்கிறேன். என்னது? ம், ம். இரைப்பை இருந்துட்டு போகட்டும். இரைப்பையில சுரக்கிற நீர் எதுக்குன்னு கேட்கிறேன். அதுதான் விஷ நீர்ன்னு சொல்லியாச்சு. அதுதான் உணவ ம், விஷமாக்குது. இரைப்பையில ம். போட்டாவே உணவு விஷமாயிரும். இரைப்பையில உணவு போட்டேன்னு என்ன ஆயிரும்? கஷ்டமாயிடும். விஷமாயி ரத்தம் கெட்டு போய் நோய் வருது. எது? இரைப்பையில் ஜீரண நீர் சுரந்து விஷமாயி நோய் வரும். அதுக்கு பேரு தான் ஃபுட் பாய்சன்ங்கிறான். அதுக்கு பேரு தான் ஃபுட் பாய்சன். ஃபுட் பாய்சன் எங்கிருந்து வந்துச்சு? வாயில போட்டக்கடுத்துன்னு வந்துச்சு. வாயில போடாம இல்லைன்னா ஃபுட் பாய்சன் வருமா? வராதுல்ல. ம். சுத்தி வளைச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. என்னது? நேரா வாயில சொன்னா போட்ட மனசு பிறகு வலிக்கும். நேரா சொன்னா உங்களுக்கு மனசு நோகுங்கிறதுக்காக அப்படி சொல்றதுல அந்த முண்டங்கள் சொல்றது. மனம் இங்க அப்படியே இது மனதுக்கு தான் வைத்தியம். இங்க உடலுக்கு ம். வைத்தியம் கிடையாது. எதுக்கு வைத்தியம் கிடையாது? உடலுக்கு. அ. அது அந்த அந்த மனம்னா என்னன்னு தெரியாதனால தான் உங்கள போட்டு சித்திரவதை பண்றான். அந்த ம், அறிவு வந்து அந்த எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கு கிடையாது. பிரிட்டிஷ் எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கும், ஆ ம், அமெரிக்க எம்பிபிஎஸ் முண்டங்களுக்கு கிடையாது. அமெரிக்க எம்பிபிஎஸ் வந்து பணக்காரனால் உருவாக்கப்பட்டது. யாரால் உருவாக்கப்பட்டது? கோடிக்கணக்கில ராக்பெல்லர் என்கிற ம், திருடனால் உருவாக்கப்பட்டது தான். ராக்பெல்லர்ங்கிற திருடன் ம், தான் வந்து அமெரிக்கால இருக்கிற அத்தன இயற்கை மருத்துவத்த ஒழிச்சு போட்டு, கோடிக்கணக்கில லஞ்சத்த குடுத்து, இவன் கண்டுபிடிச்ச பெட்ரோ கெமிக்கல விக்கிறக்காக 150 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு உலகத்தையே கமுத்தி கிடக்குது. அதனால தான் எல்லா மருத்துவர்களும் லஞ்சம் வாங்குவானுங்க. ம், எல்லா மருத்துவரும் லஞ்சம் வாங்கிட்டே இருப்பானுங்க. ரெப்ரசன்டேட்டிவ் வருவான். அ 50 காசு, ம், 50 காசு, 60 காசு தங்க காசு குடுத்துட்டு போவான். லஞ்சம் இல்லாம எவனும் நடக்க மாட்டான். எல்லா கவர்மெண்ட் டாக்டரும் லஞ்சம் வாங்குறவன் தான். புரியுதா? ம், எவனும் யோக்கியம் கிடையாது. எல்லா அரசியல்வாதிகளும் திருடு நீங்க நீங்க இல்லாம அரசியல்வாதி திருடிற முடியுமான்னு கேட்கிறேன். நீங்க தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க ம், எல்லாமே. இது எல்லாமே ம், பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் மக்களை ஏமாத்துறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்தது தான். சரி. இதெல்லாம் ம், ஒழிக்கணும்னா குடவோலை முறை வரணும். நல்லவருக்கு மட்டும் தான் போட்டியிடணும். ம், அது குடவோலை முறைன்னா சம்பளமே கிடையாது. அவன் ஒரு திட்டத்த குடுப்பாங்க. 100 நல்லவர்கள் போட்டு விடணும். அது ஒரு நல்லவர் ஒரு குழந்தை தேர்ந்தெடுக்கும். அப்படின்னா உலகத்துல ஊழலே இருக்காது. அதுதான் தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் வந்து ம், குடவோலை முறைன்னு பேரு. இன்னைக்கு காஞ்சிபுரத்துல உத்திரமேரு கல்வெட்டுல இருக்கு. உலகத்திலேயே வந்து உள்ளாட்சி தேர்தலை உள்ளாட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 60, 20க்கு மேற்பட்ட வரைமுறை நெறிகள் இருக்குது. அவங்க அரசாங்கத்தால் ம், தண்டிக்கப்படக்கூடாது. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படக்கூடாது. அவங்க ம், அறநூல்கள் கற்றிருக்க வேண்டும். நீதி நூல்கள் கற்றிருக்க வேண்டும். இயற்கையை கற்றிருக்க வேண்டும். ஏதாவது 1/2 சென்ட், 1/4 ம், சென்ட் இடம் இருக்கணும். நெறைய சொல்லியிருக்காங்க. அவன் தான் போட்டி எடுக்கணும். அவனுக்கு சுயநலமே இருக்குது. ம். அவனுக்கு சம்பளமும் கிடையாது. அவனுக்கு சம்பளம் ஆ கிடையாது. இது சமூக சேவை வந்தவனுக்கு என்ன சம்பளம் குடுக்கணும்? ம், நீங்க ம், வந்து சமூக சேவையாளர் கிடையாது. இப்ப நீங்க வந்து பன்னீர்செல்வம் சமூக சேவையாளர் கிடையாது.
நீங்க அரசாங்கத்துடைய ம், ஊழியர். நீ பெரிய நீங்க தத்துவம்லாம் பேச முடியாது. நீ சம்பளம் வாங்குற ஆளு. வாய மூட்டு கம்முனு இருந்துருவான். என்னது? ம், அது இப்ப நீங்க ம், அதான் நீங்க ஊழியர் நீங்க மக்களுக்கும் சேவை பண்றது இல்ல. நீங்க அரசாங்கத்துக்கு சேவை பண்றீங்க. நீங்க மக்கள கண்டா வெறுத்துரு உள்ள வராதேங்கிறீங்க. போனேன்னே பணத்த வைங்கிறீங்க. இதுதான் அரசாங்கம் நடக்குது. சரியா? சரி. ம், இதெல்லாம் இருக்கட்டும். அதனால இது ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது செய்முறை கல்வியும், குடவோலை முறையும் உலகெங்கும் வர வேண்டும். உலகத்துக்கு கெடுத்தவனே இந்த ம், வெள்ளைக்காரனுங்க தான். செய்முறை கல்வி ஒழிச்சானுங்க. குடவோலை முறை ஒழிச்சானுங்க. ம், கட்சி சார்பு அரசியல் வந்து நாசமா போச்சு. சரி. இப்ப அட்டாங்க யோகம் 2வது பகுதியில் என்ன சொல்றாங்கன்னா, அ என்ன சொல்றாங்க? ம். "உற்றநோய் நோன்றல் உயிருக்கு" அது எத்தனாம் பாடம்? 17 37வது பாடத்துல அஷ்டாங்க யோகத்த பத்தி பேசுறோம். ஏற்கனவே பரிணாம அறிவியல பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க. 1ஆம் பாடத்த படிச்சீங்களா? ஆ. பரிணாம அறிவியல் இல்ல, படிச்சீங்களா? 1ஆம் பாடம். இல்ல. இப்ப இல்ல நாளைக்கு படிச்சிடுறேன். அது படிச்சா இப்ப 47 பாடம் இருக்கு. ஒரு பாடத்த முடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ம், 47 ம், பாடம் ம், முடிக்கிறதுக்கு 47 வருஷம் ஆகும். ம், ம், சாதாரண விஷயம் இல்ல. இது வெறுமனே அ காய் திங்கிறது, தண்ணி குடிக்கிறதெல்லாம் கிடையாது. புரியுதா? அது ம், அது உடம்பு நல்லாயிட்டு இருக்கும். அது 6 மாசம் எல்லாமே நல்லாயிரும். அது வேற. தத்துவம் புரிஞ்சா ம், தான் நிக்க முடியும். தத்துவம் புரிஞ்சா தான் ம். தியரி மிச்சப்படி. பிராக்டிகல் ரொம்ப எளிமை. பிராக்டிகல் தான் நோய் நல்லாயிட்டு இருக்குல்ல. அப்புறம் என்ன? ஒண்ணுக்கு போறது கண்ட்ரோல் ஆயிடுச்சு, பசி கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்ப போய் எல்லாம் பிரஷர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, தொண்டை எல்லாம் கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. என்னது? தொண்டை எரிச்சல் இதுய்யா. இது பசியில எடுத்து வரும்போது தொண்டை எரிச்சல் இருக்கு. எல்லாமே வரும். தொண்டை எரிச்சல் வந்து காய்ச்சல் வரும், தலைவலி வரும், வாந்தி வரும், பேதி வரும், சொரிசிரங்க வரும், கடுமையான காய்ச்சல் வரும், கடுமையான உடல் வலி எல்லாமே வரும். எல்லாமே ஆனா, இப்ப பசி இல்ல. அந்த 2 பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டா பசி இல்ல. நல்லா திம்முன்னு இருக்கு. அதெல்லாம் ரைட்டு. இனிமேல் எல்லா நோய் வரும். எல்லா நோய் வந்து தான் சரியாகாது. நோய் மாரி வந்து தற்காலிக நோய் மாரி வந்து மீண்டும் சரியாகும். இதுக்கு பேரு விஷம சாந்தி, நச்சு அமைதி ம், காலம்ன்னு பேரு. 19ஆம் பாடத்த நல்லா மண்டையில ஏத்திக்கணும். 19ஆம் பாடத்த. ம், அதுல வந்து ம், இந்த மாரி அகத்தூய்மை செய்கிறது. இது பேரு அகத்தூய்மை. உங்களுக்கு பேரு இது இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ். புரியுதா? இது அகத்தூய்மை ம், என்பது தமிழர்கள் கண்டுபிடிச்சது. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி திருமூலர் கண்டுபிடிச்சது தான். இந்த அகத்தூய்மை தான். 500 அதான் இன்னைக்கு வந்து திருமந்திரத்து இன்னைக்கு போய் அந்த காமேஸ்வரர் கோயிலுக்கு போ சொன்னேன் இல்லையா? காமேஸ்வரர் கோயில்னு இன்னொரு போக சொன்னேன். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அவர் எழுதியிருக்காரு அந்த இடத்துல. அந்த ம், திருமூலருடைய நந்தியம் பெருமாள். அவர் நந்தி கிட்ட பாடம் படிச்சிருக்காரு. என்ன ம், படிச்சிருக்காருன்னா, ம், கப்பில அதாவது ம், ஆ, ஆ அப்பனை நந்தியை ஆதி முதல்வனை அந்த குறள் அதான் எழுதியிருக்காரு. அந்த பாடல். அப்பனை நந்தியை ஆதி முதல்வனை ஒப்பிலி ம், அ ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை அ ம், எப்பரிசாயினும் எப்பரிசாயினும் ஏத்திமின் ஏத்தினால் அப்பரிசினை அரும்பெறலாமே. ஆசிரியருக்கு ம், தட்சிணை குடுத்து ஒழுங்கா கத்துக்கடான்னு எழுதியிருக்கான். ஆசிரியருக்கு ம், ஒழுங்கா கப்பம் கட்டி ம், எழுதிக்க. அப்பதான் அவன கடவுளவே காட்டுவான்னு, நான் ம், இப்படித்தான் நந்தியம் பெருமாளுக்கு நான் பணம் குடுத்து, நந்தியம் பெருமாளுக்கு ம், பணம் குடுத்து, நந்தியம் பெருமாளுக்கு தட்சணை குடுத்து, நான் நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் கத்துக்கிட்டேன். அவன் தான் எனக்கு கடவுள ம், காட்டுனான்னு சொல்லிட்டு, அங்க குரு வணக்கத்த அவன் எழுதியிருக்கான். 36வது பாடல் அவன் எழுதியிருக்கான். அது ஒருத்தன் விவரமா ம், எழுதி போட்டிருக்கான். அத பிளேட்ல வச்சிருக்கான். அது வந்து பாத்தீங்க நந்திங்கிறது யாரு தெரியுமா? ம், திருமூலர் வந்து நந்திங்கிட்ட பாடம் படித்தவன். அந்த பாடம் ம், படிக்கிறதுக்காக என்கிட்ட கைக்குள்ள இருந்து தான் கத்துக்கிட்டேன். கத்துக்காட்டியது எனக்கு எல்லா அறிவும் எனக்கு வந்துச்சு. அப்படின்னு ம், சொல்றாரு திருமூலர். அது யார பத்தி சொல்றாரு? ம், தன்னுடைய ஆசிரியரை பற்றி சொல்கிறார். தன்னுடைய ஆசிரியர் பற்றி ம், 36 திருமந்திரத்துல 36வது பாடல்ல அது இருக்குது. நாங்க பார்த்து ஆச்சரியப்பட்டு என் வகுப்பு எடுக்கிற மாணவன்கிட்ட பாடுறேன். ம், ஆசிரியருக்கு அவன் கேட்கிறதெல்லாம் குடுத்து அவன் கத்துக்கிறான்டா. இதுதான்டா பண்டமாற்று முறை. அதுதான் பண்டமா இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்றான்? இந்த கோயிலுக்கு போனா ஒரு வாழைப்பழத்த வைக்கிறோம். ஒரு 2 கற்பூரத்த ம், இதெல்லாம் காரணம்னா, இந்த பண்டமாற்று மூலமாக இந்த இறைவன் அருளை பெறுவது, பண்டமாற்றல் ம். மூலமாக குருவின் அருளை பெறுங்கிறது எழுதப்படாத சட்டம். இது இத சிவாக்கியர்ன்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் அதுதான் சொல்றாரு. உடலில் ஓடும் உயிர் தான் சிவன்றான். அததான் சிவனை வந்து சிவன் ஆக்கிட்டாங்க. அது ரைட். அதுதான் அத என்ன அத சொல்றாரு? காட்டுறது யாரு? அதெல்லாம் அத காட்டுறது யாரு? ஆசிரியர் தான் காட்டுவான். யாரு? ம். அதெல்லாம் நீங்க அது 2வது. அது காட்டுவது யாரு? அது சொல்லிக் குடுப்பது ஆசிரியர் யாரு? தான். ஆசிரியர் தான். ஆ செய்முறை ஆசிரியர். நீங்க படிச்சிருக்கிற சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆசிரியர் கிடையாது. நீங்க படிச்சது சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு மாட்டிட்டு முழிக்கிறீங்க. என்னது? ம், ம். அது வந்து உங்க வயித்து பொழப்புக்காக அடிமைகளுக்காக வெள்ளைக்காரன் அடிமைகளா இருப்பதற்காக உங்கள கொண்டு வச்சிருக்கேன். நீங்க என்னைக்கு நீங்க அறிவாளி ஆகக்கூடாது. என்னைக்கும் அறிவாலயம் நீங்க சீஃப் இருக்கக்கூடாது. செக்ரட்டரி ஆகலாம், சிஎம் ஆகலாம், பிரதமர் ஆகலாம். ஆனா எது மட்டும் ஆகக்கூடாது? அறிவாலயம் யோசிக்கிற தன்மை இருக்கக்கூடாது. ஆ அங்க தான் உங்கள மாற்ற வச்சிருக்காங்க. அதனால தான் நீங்க வாய மூட்டு ம், கம்முனு இல்லன்னா வெளிய வந்துருங்க. புரியுதா? இப்ப தானே மூளைக்கு வேலை ம், குடுத்துருக்குறோம். ஒரு ரூ. 50 செலவுல ஒரு ரூ. 50 செலவுல
அந்த யூனிவர்சல் பேட்டரிய செக் பண்ணுங்க. புரியுதுங்களா? ம், அதுதான் உங்களுக்கு ம், அறிவே குடுக்கும். சும்மா 5 அப்படியே நான் வந்து இதுவரைக்கும் 50 பேத்துக்கு நான் செஞ்சு குடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு. 90 நாள் எரியணும் அது. அப்படின்னு என்னங்க ம், அது வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் ரியாக்ஷன்ல இருந்து நியூக்ளியர் பீட்டா ம், ரியாக்ஷனா அது மாறிருது. 70 நாளைக்கு. 100 நாள் ட்ரிகர் குடுக்குறேன். இதெல்லாம் பயங்கரமான ம், கண்டுபிடிப்பு. அதுதான் இந்த 1,00,000 பேர் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நானே ஒத்துக்குவேன். அதெல்லாம் உலகம் பூரா வந்துரும். ம், அதனால நாளைக்கு செஞ்சு பாருங்க அதைய. செஞ்சு பார்த்து ம், 100 நாள் கவனிச்சு பாருங்க. அது எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிச்சு பாருங்க. விசித்திரமா இருக்கும். ம், அது கன்வென்ஷனல் பேட்டரி ம், கிடையாது. கன்வென்ஷனல் பேட்டரியிலிருந்து நான் வந்து ஓப்பன் சர்க்யூட்டா மாத்தி விட்டுறேன். மாத்தி விட்டு அந்த ம், குவாண்டம் பீட்டட் அது 6000 ஆண்டுகள் கழித்து நியூட்ரான், புரோட்டானா மாறுறது வந்து நான் ஹெவி வோல்ட் ம், குடுத்து 1 வினாடியில மாத்துற மாரி கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த ம், 1 ம், வினாடியில புரோட்டான், நியூட்ரான் உள்ள இன்டர் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ம், அப்படி நடக்கிறப்ப ஒரு சர்க்கிள் நடக்குது. அப்ப சர்க்கிள் நடக்கிறப்ப, அங்க இயற்கையாகவே ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி வந்து செம்பு கம்பியின் மூலமாக எல்இடி வழியா எரியுது. ம், இப்ப வந்து அதுக்கு தற்காலிகமா ட்ரிகருக்காக வந்து கெமிக்கல் ரியாக்ஷன பயன்படுத்துறேன். எதிர்காலத்துல நியூக்ளியர் ம், ரியாக்ஷன பயன்படுத்த போறோம். அந்த கடல் ஓரத்துல இருக்கிற பீச் இருக்கிற அந்த எம் சாண்ட் இந்த இது ம், மோனோசைட் சாண்டுன்னு சொல்லுவாங்க. மோனோசைட் சாண்டுன்னா, கடல் இருக்கிற அந்த கடல் ஓரத்துல இருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா, 100 மைக்ரோ சீவர்த்தி இருக்கக்கூடிய ரொம்ப லோயஸ்ட் வெரி வெரி லோயஸ்ட் மண்புழு கூட சாகாது. அந்த அளவுக்கு கதிர்வீச்சுடைய சாதாரண மோனோசைட் மணல். அதுல பார்த்தீங்கன்னா, தோரியம் 232 இருக்குது. அதுதான் வந்து 1400 ஆண்டுக்கு ஒரு ட்ரிகர் குடுத்துட்டே இருக்கு. அந்த ட்ரிகர வந்து ஒரு 2 கிராம் ட்ரிகர வந்து அந்த அல்கலைன் பேட்டரி உள்ள வச்சுட்டோம்னா, சீல்டு பண்ணிட்டோம்னா, 1400 கோடி ஆண்டுக்கு ட்ரிகர் குடுத்துட்டே இருக்கும். அந்த ட்ரிகர வாங்கிட்டு அந்த கிராஃபைட் வந்து 1400 கோடி ஆண்டுக்கு வெளிச்சம் குடுத்துக்கிட்டே இருக்கும். ம், அதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இது சரி பார்க்கிறதுக்கு மட்டுமே இதுவரைக்கும் 20 பேருக்கு குடுத்தாச்சு. எல்லாரும் சரின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உலகம் பூரா ம், பரவும். அதுக்கு பேட்டர்ன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. இதெல்லாம் 10 வருஷம் ஆகும். ம். அதுதான் ம், வந்து சாகாத பேட்டரி. சாகாத பேட்டரின்னா, அந்த ட்ரிகர் இருக்கிற வரைக்கும் 1400 கோடி ஆண்டுக்கு தோரியம் ட்ரிகர் குடுக்கும்னு விஞ்ஞானம் சொல்லுது. கிராஃபைட் வந்து ம், தானாகவே அது என்ன சிதைஞ்சுக்குது. தங்கிட்ட இருக்கிற நியூட்ரானை வெளிய தள்ளி விடுது. அப்ப அ புரோட்டானை வெளிய தள்ளி விடுது. வெளிய இருந்து நியூட்ரானுடைய கிராஃபைட்டுடைய பண்பே வந்து லேசாக நியூட்ரானை உறிஞ்சும்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதனால தான் ரியாக்டர்ல வச்சிருக்கிறாங்க. எந்த ரியாக்டர் நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து இந்த கிராஃபைட் பில்லர் வச்சு தான் ஆ ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. எது அந்த நியூட்ரான் படும். அதுதான் போய் நிறுவனத்தில தாக்கும். இதெல்லாம் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல வரும். அத விட குளோஸ்ட் சர்க்யூட். நான் சொல்றது ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்ல கேரக்டரா மாறிரும். சரி. அப்ப அந்த 1வது பாடத்திட்டத்துல என்ன வருதுன்னு கேட்டீங்க, இதெல்லாம் வருது. இப்ப நான் வந்து 1வது பாடத்த நீங்க படிச்சிருங்க. இல்லன்னா ஃபோன் நம்பர் தர்றேன். அந்த ஃபோன் நம்பருக்கு சொன்னீங்கன்னா, நாளைக்கு காலையில புத்தகம் வந்துரும். சரியா? சரி, சரி. நாளைக்கு காலையில புத்தகம் வரும். உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புறேன். அந்த நெஞ்செரிச்சல் வந்து எனக்கு காலங்காலமா ரொம்ப நாளா இருக்குது. அது எப்படி அதுதான் அது அது உங்களுக்கு தான் அந்த இது அல்சர் ஃபார்ம் ஆறதுக்கான வேலைய பண்ணிருச்சு. என்னது? ம், ம், அல்சர் குடல் புண்ணு வர்றதுக்கான வேலைய அது தொடங்குது. அதுக்கு தான் அத கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்ப கண்ட்ரோல் ஆயிட்டு வருமே! நெறைய எடுக்காதே! ம். அது குறைஞ்சிருக்குமே இப்போ! குறையுது. அந்த பசி வர நேரத்துக்கு அது கொஞ்சம் வருது நெஞ்செரிச்சல். அதெல்லாம் வரட்டும். அதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல. அதெல்லாம் ஒண்ணும் சாவும் வராது, ஒண்ணும் புண்ணெல்லாம் வராது. அது வராதுக்கு வேலைய பண்ணியாச்சு. அதான் நீர் பயிற்சி குடுக்குறோம் இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ம், வெள்ளம் தானே பயிற்சி செய்ய சொன்னேன். இன்னைக்கு நாளைக்கு பூரா வெள்ளத்துல பயிற்சி பண்ணுங்க. புரியுதா? ம், ம். வெள்ளத்துல பயிற்சி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வராது. வெள்ளத்த எதுல பண்ணீங்கன்னா, வெல்லன்னா தேன்ல பண்ணுங்க. வெல்லம். தேன்ல பண்ணுங்க, ம், அல்லது கருப்பட்டில பண்ணுங்க. தேன் தண்ணியும் தேன் தண்ணி சாப்பிடலாம். அல்லது கருப்பட்டி தண்ணி ம், சாப்பிடலாம். அல்லது வந்து நேச்சுரல் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா? கடையில விக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ல குளுக்கோஸ் இருக்கு பார்த்தீங்களா? அத பண்ணலாம். அது எலுமிச்சை பழம் ம், கலந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டு 12 மணி நேரம் நீங்க பண்ணிட்டு, அப்புறம் சாயங்காலம் நீங்க என்ன ஒரு சைவ உணவு சாப்பிட்டுக்கங்க. என்னது? ம். காலையில காலையில எலுமிச்சம்பழம் தேனு சாப்பிடுறேன் ஐயா. அப்புறம் இடையில மட்டும் எலுமிச்சை தேனு, அப்புறம் கருப்பட்டி தான். கருப்பட்டி, வெல்லம். பசி வரப்ப கருப்பட்டி, வெல்லம். பசி வரப்பல்லாம் கருப்பட்டி வெல்லம். கருப்பட்டி வெல்லத்த போட்டு, போட்டு தண்ணி அப்படி தண்ணி மட்டும் குடிச்சு தள்ளி போட்டே போயிடணும். கருப்பட்டி நல்ல ஒரு 50 கிராம் கருப்பட்டி சாப்பிட்டுக்கணும். எத்தன கிராமு? 50 கிராம். 50 கிராம் சாப்பிட்டீங்கன்னா, சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது. நான் இருந்தாலும் நீங்க 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா கருப்பட்டி சாப்பிட்டுங்க. கருப்பட்டி சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கங்க. அப்புறம் கொஞ்சோண்டு குடிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் இடைவெளி விடுங்க. அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு ஒரு கருப்பட்டி 50 கிராம் சாப்பிட்டுங்க. இப்படி டீ குடிக்கிற மாரி அ தான். வேணா சுடு தண்ணி கூட குடிச்சுக்கலாம். நாளைக்கு நாளைக்கு அந்த கோவக்காவும், முருங்கா பொரியலும் முருங்கக்கீரை பொரியலும் சாப்பிட்டுருக்கேன். வாங்கிட்டு வந்து. ஆமா, சாயங்காலம் சாப்பிட்டுங்க. சாயங்காலம் சாப்பிட்டு காலையிலேருந்து நாளைக்கு பூரா உங்களுக்கு வெல்லம் தான். இல்லன்னா தேன் எடுத்துட்டு போங்க. அல்லது வந்து பாட்டில் ம். ஒரு 1/2 கிலோ தேன் வாங்கி வச்சுக்கங்க. இத அதுல 1/4 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா. அது அத கார்ல வச்சுக்கங்க. கார்லயோ, பைக்லயோ எதுவோ வாகனத்துல வச்சுக்கங்க. ஆஃபீஸ்க்கு போறப்ப அ ஆஃபீஸ்லயும் ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கங்க. ஆஃபீஸ்லயும்
1/2 கிலோ வாங்கி வச்சுக்கங்க. ம். ஆமாங்க. ஒரு சின்ன லேப்டாப் இது ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. எது? சுடு தண்ணி மாரி வாங்கி வச்சுக்கங்க. அது இது ம். குக்கர் ஒண்ணு வாங்கி வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்றீங்க, ஒரு எலுமிச்சை பழம் புழிஞ்சு, லேசா சுடு தண்ணி பண்ணி, என்ன பண்றீங்கன்னா, தேன் கலந்து இப்படித்தான் பிரதமர் மோடியே வந்து வருஷத்துக்கு 10 நாள் இப்படித்தான் இருக்கிறாரு. ம். பிரதமர் மோடி அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, ம். அவனுக்கு வந்து இந்த வருஷத்துக்கு 1 நாள் இந்த 10 நாள் இந்த இதுக்கு முன்னாடி ஒரு என்னமோ தீபாவளிக்கு முன்னாடி என்னமோ நோம்பு என்னமோ ஒரு நோய் ஒண்ணு என்னமோ ஒரு நோன்பு ஒண்ணு வரும். அந்த நோன்பு ஆ. அன்னைக்கு அப்படித்தான் இருப்பான் அந்த ஆளு. சரியா? ம். ஆமாமா. அப்படி இருக்க அமெரிக்கா போயிருந்த பொழுது, அந்த ஆள் 10 நாள் ம். திரவாகத்திலே இருந்திருக்கிறான். அங்க இருக்கிற ஒபாமா பார்த்துட்டு வெலவெலத்து போயிட்டப்ப, ம். என்னடா 10 நாள் எதுவுமே சாப்பிடாம சுத்திட்டு இருக்கன்னு கேட்கும்போது, நாங்கலாம் உபவாசம் இருக்கிற ஆளுங்க. நாங்க ம். எலுமிச்சை தண்ணி தான் 10 நாள் சாப்பிடுவோம். அப்புறம் ம். அந்த 10 நாள் அமெரிக்கால தான் இருக்கிறான். ஒண்ணு கூட அந்த ஆள் சாப்பிடவே இல்ல. யாரு? ம். பிரதமர். மோடி. ம். 2013, ம். 14 நெனைக்கிறேன். அந்த தேதியில போனாரு. ம். 2013, 14 ம். இருந்துட்டு போட்டும். இதெல்லாம் வந்து ம். அவங்க வந்து அறிவியல் ரீதியாக செய்யறதில்ல, நம்பிக்கை ரீதியா செய்யறது. நம்ம வந்து பரிணாம அறிவியல். நம்மளது வந்து நேரடியா நமக்கு கடவுளே யாருன்னா பரிணாமம் தான் கடவுள். எவல்யூஷன் தான் நமக்கு கடவுள். என்னது? ம். இது ம். எவல்யூஷன் தான் இயற்கையோடு உறவு வச்சுக்கிறது. நீங்க மற்ற வேற எந்த நம்பிக்கை நம்மகிட்ட கிடையாது. நம்ம இந்த இயற்கைக்கு பேரு தான் கடவுள்னு பேரு. நம்ம அட்டாமிக் ஃபங்ஷன்ல வேலை செய்ற ஆளுங்க தான். நமக்கு நியூட்ரான், ம். புரோட்டான் தான் நமக்கு அடிப்படை. நியூட்ரான், புரோட்டான், W போசான், அப்புறம் இந்த Z போசான், H போசான், குவார்க் இதுதான் நம்மளோட அடிப்படை. இதுதான் உடம்பு இயங்குது. இது வந்து பசி தாகம்லாம் பரிணாமத்துல எச்சங்கள். பசி தாகம்லாம் கேவலமா நம்மள துன்பப்படுத்துறதுக்காக இயற்கை நம்மள வந்து பிசாசு வேலை பண்றது தான் இந்த வேலை. அதுதான் மனத நாங்க ஓரம் கட்டிட்டு, ஆ 6ஆம் அறிவை பகுத்தறிவை பயன்படுத்தி, 7ஆம் அறிவை பயன்படுத்தி, இயற்கை சக்தியில வாழும். ம். உடம்பு வந்து எதுல இயங்கணும்? காற்றில் வாழுகின்ற நிலையாகத்தான் இயற்கை வைத்திருக்கு. அதனால தான் திருமூலர் சொன்னாரு, "காற்றை பிடித்தால் கூற்றுவனை உதைக்கலாம்னு" எழுதினாரு. "காற்றை பிடி, கணக்கை அறி, கூற்றுவனை உதைன்னு" எழுதியிருக்காரு. "காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு, கூற்றை உதைக்கும் கூடுவதுவாமே." கூற்றை ம். உதைக்கும் கூற்றை உதைக்கும் கூடுவதுவாமே எழுதுறாரு. அதுதான் குறிங்கிறாரு. அதுதான்டா காற்றை பிடி, காற்றை சாப்பிடு, காற்றை உணவாய் அதத்தான் டாக்டர் அருணாச்சலம் சொல்றாரு. "ஹியூமன் பாடி இஸ் எ ஏர் மெஷின் வித் வாட்டர் யூஸ்ட் as a lubricating and cleaning agent. So, food is unnecessary and often damaging to the bodyங்கிறாரு. ஃபுட்டுங்க என்பது ம். ஃபுட்டுக்கான மீனிங் எதுவும் கிடையாதுங்க. ஃபுட்டுக்கான ம். மீனிங்கே கிடையாது. ம். தேர் இஸ் நோ மீனிங் ஃபார் ஃபுட். ம். FOODக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ம். ஃபுட்டுன்னா உள்ள தள்ளுறதுன்னு அர்த்தம். ஃபுட்டுன்னா உள்ள தள்ளுறது. எத வேணாலும் தள்ளிக்கலாம். நீ சாராயத்தையும் தள்ளலாம், பீடியும் தள்ளலாம், எல்லாம் தள்ளலாம். தின்னு போட்டு அதுக்கு தகுந்த மாரி தண்டனை அனுபவிக்கணும். புரியுதா? அது உள்ள ம். தள்ளுறதுக்குன்னு பேரு. அது வாய் வழியாவும் தள்ளலாம், மூக்கு வழியா தள்ளுறவனும் இருக்கிறான். வாய் வழியா தள்ளுறவன், ம். ஊசி வழியா அது தள்ளுறவன் எல்லாமே ட்ரக் தான். ஆமா. ம். அது உள்ள போட்டீங்கன்னா நல்லா டேமேஜ் ஆகும். அதனால தான் சொல்றேன். அந்த ம். உணவுனா உள்ள உட்கொள்றதுன்னு அர்த்தம். அது இட்லி, தோசையும் கிடையாது. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி இதெல்லாம் கிடையாது. உள்ள தள்ளுறதுக்கு பேரு உணவு. என்னது? நாளைக்கு ஐயா மைதானத்திலே நிக்க வேண்டியிருக்கும். அதனால காலையில வந்து இந்த கோவக்காயும் வந்து முறுக்கு அது பொரியலும் சாப்பிடலாம்னு இருக்கிறேன். அது நீங்க ஒண்ணும் 10 வெல்லமே மணிக்கு. எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. புரியுதா? அது வெல்லத்த எடுத்து போய் காலையில இது சாப்பிடலாமா 10 மணிக்கு அந்த அதெல்லாம் ஒண்ணும் தேவை கோவக்காயும் வெல்லம் உங்களுக்கு ஆர்டர் போட்டாச்சு. நாளைக்கு காலையில வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் வெல்லம் தான் உங்களுக்கு பயிற்சி. இடையில எதுவும் கிடையாது. ம். ம்ஹ்ம். அப்படி மயக்கம் கிறுகிறு பறந்தா நான் 2 போண்டா வாங்கி சாப்பிட்டுருங்க. என்னது? ம். ம். போண்டா பஜ்ஜி வாங்கி வச்சுக்கங்க. என்னது? வெங்காய போண்டா. போண்டா பஜ்ஜி. வெங்காய போண்டா. ம். என்னது? வெங்காய போண்டா. வெங்காய போண்டா, கீரை போண்டா அதான் உங்களுக்கு உணவு. கருப்பட்டினா வெளியில வாங்கிக்கணும்ல கருப்பட்டி அத வெல்லம். சாப்பிட்டுக்கங்க. ஏதோ வெங்காய போண்டா, கீரை நான் சொல்றத செய்யுங்க. வெங்காய போண்டா 2 அ. வெங்காய போண்டாவும் 2 வாழைப்பழம் வாங்கி வச்சுக்கணும். புரியுதா? ம். ம். வெங்காய போண்டா ம். எண்ணெய் சத்து உடையது. வாழைப்பழம் வந்து பழச்சத்து 2யும் அடிச்சுட்டு வெளிய வந்துரும். உள்ள தங்காது. எண்ணெய் சத்தும், பழமும் சேர்த்துனா குடல் சுத்தமாயிரும். ம். ம். எனக்கு என்கிட்ட ம். வந்து 1,00,000 டெக்னிக் இருக்குது. என்னது? ம். 1,00,000 ம். ஆ இருக்கிறத வச்சு நான் சுத்தப்படுத்திருவேன். பார்க்கலாமா? ம். இதுதான் யோக ம். முறை. ம். இருக்கிறத வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். இதுக்காக வீட்ல போயி எனக்கு வந்து எனக்கு ம். வந்து எனக்கு தக்காளி தொக்கு குடு அப்படின்னு அந்த வேலைக்கு கிடையவே கிடையாது. யோக மார்க்கம்னா சிம்ப்ளிஃபையா இருக்கணும். ம். 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 இருக்கிறத வச்சு சுத்தப்படுத்தணும். இந்த காய்கறி திங்கிறேன், ம். கீரை உங்க சௌகரியத்துலாம் ம். கிடையாது. நான் சொல்றத தான் சாப்பிடணும். புரியுதா? அந்த வெல்லம் சாப்பிட்டா வெல்லம் தான் கருப்பட்டி வேணும்னா சாப்பிடணும். போண்டா சாப்பிட்டா நாட்டு போண்டா நாட்டு தின்னுக்க வேண்டியதுதான். போண்டா வேணும். ருசியா இல்ல இருக்கு. 2 அது போய் தேனு சாப்பிட்டா ஐயா தேனு. ஆ தேன் சாப்பிட்டு எல்லாமே காலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேன் பயிற்சி தான். நீங்க இடையில 10 ம். மணிக்கு, 11 மணிக்கு 2 கீரை போண்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கும் பொழுது, அடியாள் இருக்கான்ல அவன போய் வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்னது? ம். உங்களுக்கு அடியாள் 100 அடியாள் இருக்கான்ல. உங்களுக்கு அடிமை ம். உங்களுக்கு கீழ எத்தன அடிமை இருக்கோ அந்த அடிமைகள அனுப்புங்க. அல்லது நீங்களே போய் வாங்கிட்டு வாங்க.
போய் 2 கீரை ம், போண்டாவும், ம், 2 வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருங்க. அது சாப்பிட்டுங்க சரியா ம், போயிரும். ம். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி தான். அதுக்கப்புறம் நீர் பயிற்சி. எப்பொழுதுமே வயித்துல ம், 50 மில்லி தண்ணி நிரந்தரமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே 50 மில்லி தண்ணி தான் இருக்கணும். ம், அப்ப 1 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 மில்லி, 100 மில்லி தண்ணி எப்பவுமே. அப்போ ஒரு நாளைக்கு இல்ல கற்பனையா சொல்றேன். இதெல்லாம் கூடலாம், குறையலாம். ம், அப்புறம் சுத்தமாக, ம், சுத்தமாக, சுத்தமாக, சுத்தமாக அழுக்கு நீங்க நீங்க உடம்பே தண்ணியை தானா குறைத்துக் கொள்ளும். ம், இப்ப உங்களுக்கு சுத்தம் பண்றதுக்கு தான் குடுக்குறான். உங்க உடம்பு வந்து நூற்றுக்கணக்கான கருவி இருக்குது. கணையம், கல்லீரல், நுரையீரல்னு ஏகப்பட்ட கருவி இருக்கு. சிறுநீரகம் இதெல்லாம் வந்து இதுல உராய்வு ம், ஏற்பட்டு கடுமையான வெப்பம், கடுமையான கோபம் வருது. கடுமையான வெப்பம், கடுமையான கோபம் தேவையில்லாத காரணங்கள வச்சுக்கிட்டு உங்கள சித்திரவதை பண்றீங்க. இப்ப எனக்கு கோபமும் ம், வர்றதில்ல, உரையளவும் வர்றதில்ல. யாரு தின்னா என்ன? யாரு போனா என்ன? அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்துட்டேன் நானு. புரியுதா? ம், அதனால எங்க துணைவியார் ம், என்ன தின்னா என்ன? கேட்டா பணம் குடுப்பேன். பாரு நீங்க யாராவது குடுப்பீங்களா? இந்தா இந்தா வச்சுக்கன்னு குடுப்பேன். நீங்க குடுக்குற பணம்லாம் இப்படியே ம், வச்சுக்கங்க. சும்மா கிடக்குது. இந்தா எடுத்துக்கம்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ வாங்கி தின்னுட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு தொந்தரவு விட்டா சரி. ம், இல்ல சிஸ்டத்தோட தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குறைந்த தேவையில் ம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப எங்களுக்கு கவலையே இல்ல எனக்கு. சரி எல்லாம் இருக்கட்டும். ம், அப்ப இத சாப்பிட்டா ம், ஒண்ணும் பண்ணாது. அதான் சொல்றேன். வாழைப்பழத்தையும் கீரை போண்டா வச்சுக்கலாம். இல்ல வெங்காய போண்டா நல்லது. ரொம்ப வெங்காய போண்டா அருமையா இருக்குமே. வெங்காய போண்டா வச்சு சாப்பிட்டா சரியா போயிரும். அல்லது வெங்காய பக்கோடா வாங்கி வச்சுங்க. என்னது? வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடா, வாழைப்பழம். இப்படி இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு பின்னாடி தான் சொல்லுவேன். தின்னு பார்த்துட்டு அப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டு பாருங்க. ஒண்ணும் பண்ணாது. என்னது? ம், வெங்காய போண்டா திருட்டு கூலி வேலை செய்றவன். வெங்காய போண்டா திருட்டு சம்டி எடுத்து அடிக்கிறான். பத்தாதா பார்த்துருக்கீங்களா இல்லையா? வெங்காய போண்டா திருட்டு டீய குடிச்சிட்டு சம்டி அடிக்கிறான் பார்க்குறீங்களா இல்லையா? ம், ம், அவனுக்கு சக்தி எங்கிருந்து ம், வந்துச்சு? அந்த வெளிய இருக்கிற ம், நைட்ரஜன் தான். அந்த போண்டா என்பது போதைக்கு தான். இது கிக்கு. ஒரு ஸ்டீராய்டு மாரி. போண்டாவும் ம். வாழைப்பழமும் ஸ்டீராய்டு மாரி. போண்டாவும் வாழைப்பழமும் சீராயிரு மாரி. அதுதான் உங்களுக்கு குடுக்க போறேன் நாளைக்கு. அந்த வெங்காய வெங்காய போண்டால வந்து எண்ணெய் வந்து அவன் கசப்பு எண்ணெய் போட்டு செஞ்சது நல்லா இருக்காது. அது எனக்கு பிடிக்காது. அதான் அப்ப வெங்காய பக்கோடா எண்ணெய் வாங்கிக்கங்க. என்னது? அதான் அதுலயும் எண்ணெயெல்லாம் வந்து பழைய எண்ணெய போட்டு சுடுவானுவ. கடையிலயே வாங்க மாட்டேன். இருந்துட்டு போட்டுங்கிறேன். இன்னும் ஒண்ணும் சாகவெல்லாம் மாட்டீங்க. என்னது? ம், ஒண்ணும் ம், சாவலாம் வராதுங்க. அப்ப சாவறன்னா செத்துட்டா இருக்கிறேன் அப்போ. வெங்காய போண்டா அப்ப ம், அரசாங்கம் எழுதி வெங்காய போண்டா இனிமேல் யாரும் திங்கக்கூடாது. ஏன் உத்தரவு போடுறதில்ல? ம், கத விடுறீங்க நீங்க. அப்ப நீங்க வெங்காய போண்டா நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ம், சும்மா கத விடுறது. பழைய எண்ணெய், புது எண்ணெய்ன்னு. அப்ப என்ன அப்ப அங்க வெங்காய போண்டா எவன் திங்காம இருக்கான்? பூரா மந்திரி பூரா அதான் திங்கிறான். உங்க கவர்மெண்ட் ஊழியர் ம், பூரா போண்டா கடை இல்லைன்னா கவர்மெண்ட் ஊழியர் செத்தே போயிருவான். கவர்மெண்ட் ஊழியரு ம். சித்தியா போயிடும். டீயும் போடலாம் உங்க கதையே முடிஞ்சுது. என்ன கத விடுறீங்க எல்லாத்தையும்? சும்மா ம், அப்படியே பெரிய என்ன தூய்மையா வாழ்றோமே. தூய்மை வாழ்ந்தா ஏன் நோய் வருது உங்களுக்கு? இவ்வளவு தூய்மை சொல்லுங்க. அப்ப ஏன் உங்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வந்தது? ம். சும்மா நம்பிக்கிறது டென்ஷன் குருட்டு தான். முட்டைகளாட்டு நம்பிக்கிறது. என்னது? ம், ம், சாப்பிட்டுருங்க அவ்வளவுதான். இல்லைன்னா கம்முனு கடங்க. ம். இல்லன்னா பேரிச்சம்பழத்த 2 சரி. சாப்பிட்டுக்கங்க. பேரிச்சம்பழம், வேர்க்கடல சாப்பிட்டுக்கங்க. என்னது? பேரிச்சம்பழம், வேர்க்கடலைன்னு ஆமா சொல்றீங்க. 4 பசி வருதா 4 பேரிச்சம்பழம், வேர்க்கடல சாப்பிட்டு அதுக்கப்புறம் 6 மணி நேரம் தண்ணி குடிங்க. ஒண்ணும் வராது. சாயங்காலம் வீட்டுக்கு சரி, வந்து சரி, சரி. அ அவல் போட்டு நல்ல அவலு நல்ல ஒரு 100 கிராம் அவல் இருக்கலாம். 100 கிராம் தக்காளி இருக்கலாம். 100 கிராம் தக்காளி, ஒரு 50 கிராம் வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா போட்டு வணக்குங்க. வணக்கிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி வணக்கி விட்டு, கொஞ்சம் அவல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சரியா போச்சு. ம். சாவும் இல்லை, நோவும் இல்லை, தக்காளி, செலவும் இல்லை, ஒண்ணும் கிடையாது. என்னது? தக்காளி, வெங்காயம், அவலு. அவலு அவ்வளோதான். சப்பாத்தி. தக்காளி இஷ்டத்துக்கு தக்காளி போட்டுங்க. இப்ப உங்களுக்கு யார் வேண்டாங்கிற தக்காளி போட்டுக்கிட்டா நல்லாருக்கும். ஒரு 1/4 கிலோ தக்காளி எடுங்க, பொடி பொடியா நறுக்குங்க. அப்புறம் ஒரு 2 பூண்டு போடுங்க. ஒரு 100 கிராம் வெங்காயத்த பொடியா நறுக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ம், ஊத்துங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் தான் பிடிக்கும் ஊத்துங்க. அல்லது விளக்கெண்ணெய் கொஞ்சம் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போடுங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ம். போட்டு விளக்கெண்ணெய் போட்டா குடல் நல்லா சுத்தமாகும். விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ம். போட்டுக்கங்க. விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் போடுங்க. தேங்காய் போட்டுக்கங்க. போட்டு தாளிச்சு கொஞ்சம் வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு பிரெட் வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ரஸ்க் வச்சு சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு அவல் வச்சு ம், சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு சப்பாத்தி வச்சு ம், சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு இட்லி வச்சு ம், சாப்பிடுங்க. இத விட என்ன சொல்ல முடியும்? ம், 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 வேற ஏதாவது வேணுமா? ம். வேண்டாம், வேண்டாம். சரி நான் சொல்லியாச்சு. ஒரு பிரெட் வாங்கி வச்சுக்க. நாளைக்கு வர்றப்ப என்ன பண்றீங்க? பிரெட் வாங்கிட்டு வாங்க. நாளைக்கு வர்றப்ப 1 கிலோ ம், ரஸ்க் வாங்கிட்டு வாங்க. 1 கிலோ ம், ஒரு பிரெட் மாடர்ன் பிரெட் வாங்கிட்டு வாங்க. அது ஆ ஒரு நாளைக்கு கோதுமை பிரெட் வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு மைதா பிரெட் வாங்கிட்டு வாங்க. ஒரு நாளைக்கு ரஸ்க் வாங்கிட்டு ம், வாங்க. எல்லாம் வாங்கி வச்சுக்கங்க. ரஸ்க் எல்லாம் கெடாது. வாங்கி வச்சுக்கங்க. பிரெட் 4 நாளைக்கு கெடாது வச்சுக்கங்க. அவல் வந்து ம், வாங்கி வச்சுக்கங்க. எப்பயுமே தக்காளி வாங்குனோம்னா ஒரு வாரத்துக்கு கெடாது. வெங்காயம் பெரிய வெங்காயம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கே கெடாது. ம். இத வச்சுட்டு சிம்பிளா அது முதல்ல உப்பு தப்பிக்கிற வழிய பாருங்க. என்னது?
உப்பு போடணும் முதல்ல. தக்காளி, கொஞ்சம் வெங்காயம், உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுக்கணும். ஆரம்பத்துல கொஞ்சம் குறைவா போட்டுக்கங்க. நம்ம சோடியம் குளோரைடுங்கிறது ரொம்ப குறைவா டேஞ்சரஸ். சோடியம் குளோரைடு ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். எந்த விலங்கும் உப்பு திங்காது. எந்த விலங்கும் உப்பு திங்க. நம்ம தானே உப்பு திங்கிறோம். ம், ம், உப்பு ம். தின்னா கண்ணு கெட்டு போயிரும். உப்பு தின்னா மூளை கெட்டு போயிரும். கண்ணு அவுட் ஆயிரும். என்னது? கண்ணு அவுட் ஆயிடும். சோடியம் குளோரைடு வெரி வெரி டேஞ்சரஸ் சோடியம் குளோரைடு. நான் வெறும் அவல்ல தயிர் போட்டு சாப்பிட்டு பழக்கம். அந்த மாரி சாப்பிடுவேன். தயிரா? தயிர் வந்து ஆசிட் தயிர். ஆச்சே. தயிர் அசிடிட்டி. ம். சளி உண்டாக்குறது நம்பர் 1 பண்டா. சளி உண்டாக்குறது நம்பர் 1. ம். இப்ப சரி உங்களுக்கு 9 வகையான உணவ பத்தி சொல்றேன். அதாவது ம். இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். இது ம். 4மே கொடூர விஷம். என்னது? ம். இறைச்சி, இறைச்சி, முட்டை, பால், பால், வெண்ணெய். பால். இதிலிருந்து வரக்கூடியது எல்லாமே. அதே போல தானியம். தானியம், ம். அப்புறம் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து கிழங்கு ம். வகைகள், அப்புறம் அரிசி வகைகள், எண்ணெய் வித்துக்கள். இந்த 9மே ம். வெரி வெரி டேஞ்சரஸ். ம். இதெல்லாம் வந்து உடம்புக்கு சளியையும் ஆசிட் பைண்டிங். ஆசிட் பைண்டிங் என்னது அர்த்தம்? அ ம். அமிலத்தை ஒட்ட வைக்கக்கூடியவ. அமிலத்தை ம். உருவாக்கக்கூடியது தான் இதெல்லாம். ஆசிட் பைண்டிங் அண்ட் முக்கஸ் ஃபார்மிங். ஆசிட் பைண்டிங்னாவே ம். ஆசிட்டால் ஒட்டப்பட்டு அழுகச் செய்யும். முக்கஸ் ஃபார்மிங்னாவே சளியை உற்பத்தி பண்ணக்கூடிய பண்டங்கள். எது? இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய். ம். இது வந்து அசைவம். அதுக்கப்புறம் தானியங்கள், அப்புறம் ம். எண்ணெய் சத்து இல்லாத பருப்பு வகைகள், அப்புறம் கிழங்கு ம். வகைகள், அரிசி வகைகள், ம். எண்ணெய் சத்து உடைய பருப்பு வகைகள். இது ம். எல்லாமே சளியையும், அமிலத்தன்மையும் அதிகமாக்கும். தேங்காய் என்பது எண்ணெய் சத்து. அத சாப்பிட்டா தான் நெஞ்சுக்கரிப்பு வரும். எவன் தேங்காய் சாப்பிடுறான் அவனுக்கெல்லாம் என்ன வரும்? பெப்டிக் அல்சர் வரும். ம். வரும். வரும், வராம ம். போகும். ஏன்னா இத தாக்கு ம். பிடிச்சுக்கிட்டே இருக்கு. எது தாக்கு பிடிச்சுட்டே இருக்கும்? இந்த இரைப்பை வந்து பார்த்துக்கிட்டே இரைப்பையில அந்த மூக்கஸ் அந்த இரைப்பைக்கும் இரைப்பைக்கும் அந்த உணவுக்கு நடுவுல ஒரு சளி செவு இருக்குது. அது போராடி, போராடி ம். போத்துக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? சில பேத்துக்கு குடல் புண்ணு ம். பண்ணிட்டுரும். சில பேத்துக்கு இரைப்பையில ம். புண்ணு பண்ணும். சில பேத்துக்கு வேற நோய் உண்டாக்கும். இப்படியே போய், போய் வெவ்வேற நோய் உண்டாக்கி, உள்ள இருக்கிற ஆர்கான்ல ம். பூரா ஏறிக்கும். சளியாவும், கொழுப்பா மாறி அமிலம், நச்சு எல்லாம் பிசு பிசுன்னு ம். ஏறி அங்கங்க சளி சளியா தொங்கிட்டு இருக்கும். குடல் குடலா தொங்கி எல்லா உறுப்புலயும் கட்டி பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு. எல்லாம் போகும். இந்த எப்படி அ மீனு வடைக்குள்ள சிக்கிடுதுன்னா, அந்த மாரி உள்ளுறுப்பு எல்லாமே சளியாலும், நச்சுத்தன்மை கிண்டுன்னு ஏறி நின்னுக்கும். அது கரையவே ம். கரையாம இது கரைக்கவே முடியாது. ஸ்டீராய்டு போட்டோம்னா 1 ம். மணி நேரம் கேட்கற மாரி இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஸ்டீராய்டு போட்டு, போட்டு நரம்பெல்லாம் அவுட் ஆகி கடைசியில சாக வேண்டியது தான். இப்ப என்ன பண்றோம்னா, ம். இதெல்லாம் கரைச்சு எடுக்கணும். மாச கணக்குல கரைச்சு எடுத்த பிறகு தான் சுத்தமாகும். அது ம். உடம்பெல்லாம் சுத்தமாயிருச்சு. இனிமேல் நீரிலேயே வாழலாம்னு அப்படி எண்ணம் வரும்பொழுது, சரிபார்க்கறக்கு மட்டும் தான் கடைசியில 1 நாளைக்கு 1 ம். நாளைக்கு 2 நாளைக்கு நீர் மருத்துவம். இப்ப வந்து அகத்தூய்மை தான் பண்றோம். ம். இப்ப பண்றது அகத்தூய்மை. ஏன்னா உள்ள இருக்கிறது பூரா கரைச்சு எடுத்து, அந்த உடம்பு வந்து இதுக்கு மேல குறையாதுன்னு கண்டுபிடிக்கணும். என்னது? எப்படி ம். வெங்கடேசனுங்கிற ம். விஞ்ஞானிக்கு வந்து 95 கிலோல இருந்து 63 கிலோ வந்து நிக்குது. எடுத்து பாருங்க 10ஆம் பாடத்த படிங்க. கீழ எல்லா வரிசையும் இருக்குது. எல்லாம் எப்படி உடம்பு வந்துச்சு? என்ன அப்படி எல்லாம் அதே மாரி நீங்களும் எழுதி வைக்கணும். நானும் எழுதி வச்சிருக்கேன். என்னது 80லிருந்து 60 வந்துச்சு. வெங்கடேசனுக்கு வந்து 95லிருந்து 63க்கு வந்தது. எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க பாருங்க. அந்த 11ஆம் பாடத்துல இங்கிலீஷ்ல இருக்கும். அதையும் படிங்க. அதுல வந்து இன்ஜினியரிங் அசோசியேஷன்ல பேசுனது. அதே மாரி 13ஆம் பாடம் ஆங்கிலத்துல இருக்கு. அதையும் படிங்க. சுருக்கமா இருக்கும். சும்மா கரெக்ட்டா 15 வரி தான் இருக்கும். அத்தனையும் சொல்லிட்டாரு. இப்படித்தான் நான் பண்ணுனேன். இதுக்கு ஆதாரம் வந்து ம். ஜெர்மன் டாக்டர் தான். அதுக்கு ஆதாரம் வந்து ம். திருக்குறள் தான். இதான் கீவேர்டு. இந்த கீவேர்டு அந்த கீவேர்டு இதுதான் கண்டுபிடிச்சாரு. இதுதான் ரகசியம். திருக்குறள் சொல்லக்கூடிய ரகசியம் இதுதான். இத ஜெர்மன் டாக்டர் ம். சொன்னாரு. அவர் செஞ்ச ரேஷனல் ஃபாஸ்டிங் அறிவு சார்ந்த நோன்பும், திருவள்ளுவருடைய ம். நீர் மருத்துவம். திருவள்ளுவர் நீர் மருத்துவத்துல சொல்றாருன்னு வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ணாரு. வெங்கடேசன் தான் கண்டுபிடிச்சு ம். அவரு இல்லைன்னா நீங்களும் இல்ல, நானும் இல்ல, யாரும் இல்ல. ஒரு வெங்கடேசன் ஒரு பிஏ சிவில் என்ஜினியர் சித்தர்கள பத்தி ம். ஆராய்ச்சி பண்றது உலக வரலாற்று இதுதான் முதல்ல. ஒரு ம். பிஇ சிவில் என்ஜினியர் தன் உடம்பை எப்படி கட்ட வேண்டும்? எப்படி நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று கண்டுபிடிச்சு குடுத்தவங்க சித்தர்கள் தான். அந்த சித்தர்களுக்கு ம். நமக்கு 2000 ஆண்டு இடைவெளி ஆயிப்போச்சு. அத வந்து ஒரு ம். 150 ஆண்டுக்கு முன்னாடி ஜெர்மன் டாக்டர் வந்தாரு. அவரு தான் வந்து இந்த மாரி சளி குறைந்த அவரு தான் ஃபாஸ்டிங்ன்னு அவர் தான் உலகத்துல முதல் அறிவு சார்ந்த நோன்புன்னு உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனது அவர்தான். உலகத்துல முதல் ரேஷனல் ஃபாஸ்டிங், முக்கஸ்லஸ் டயட் ம். அப்படின்னு கண்டுபிடிச்சு, உலகத்துக்கு ம். அறிமுகப்படுத்துனது அவரு தான். அவன் ஜெர்மனிக்காரனுக்கு அங்க புடிக்கல. அவரு ஜெர்மன்ல பொறந்திருந்தாங்க. அவனுக்கு எவனுக்கு அந்த முண்டங்களுக்கு அறிவே இல்ல. நேரா அமெரிக்கா போயிட்டாரு. அமெரிக்கா போய் தான் அங்க பரப்புனாரு. அதுக்குள்ள இந்த இந்த முண்டம் வந்துட்டான். எந்த முண்டம் வந்துட்டான்? இந்த ராக்பில்ல இருக்க ஒரு முண்டன், திருட்டு முண்டன். அவன் வந்து என்ன பண்றான்?
நம்ம வந்து அவன் பெட்ரோல் கெமிக்கல்ல உலக பணக்காரன். ராக் பெல்லர். அவன் தான் முதல் பணக்காரன். பெட்ரோல்ல கொள்ளையடிச்சு ஏமாத்துறது. அவன் வந்து பெட்ரோல் சுத்தம் எப்படி அம்பானி, அதானி பண்றானுங்க அந்த மாரி அவன் பெட்ரோல் சுத்தம் பண்றவன். அதுல வர பெட்ரோல் கெமிக்கல் வேஸ்ட்ட வந்து என்ன இயற்கையில வந்து ஒரு நோய குணமாத்துனா பேட்டன்ட்ல தரமாட்டாங்க. எந்த அரசாங்கமே இயற்கையில குணமாக்குறது அரசாங்கம் அனுமதிக்காது. பேட்டன்ட் தர முடியாது. இவன் என்ன பண்றான்? நோய கட்டுப்படுத்துற மாரி, நோய குணமாக்க முடியாது. நோய கட்டுப்படுத்துற மாரி சில பெட்ரோ கெமிக்கல கண்டுபிடிச்சு, அதுக்கு முன்ன பேட்டன்ட் வாங்குனான். அதுக்கு நீ செயற்கைய கண்டுபிடி. நீ செயற்கையா நோய கட்டுப்படுத்த மட்டும் தான் கட்டுப்படுத்த முடியும். மற்றபடி இயற்கை குணத்துல யாருக்குமே நேச்சுரோபதிக்கு எவனும் ப்ரூஃப் குடுக்க முடியாது. நேச்சுரோபதிக்கு பேட்டன்ட் வாங்க முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நேச்சர்ன்னா வாய மூடு. எவனும் பேச மாட்டான். எவனும் பேட்டன்ட் கொண்டு வர முடியாது. ஆனா இந்த முண்டை என்ன பண்ணான்னா, அப்பதான் அங்க அமெரிக்கால வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. இயற்கை மருத்துவம்ல. அமெரிக்காக்காரன் பூரா இயற்கை மருத்துவத்துக்கு போக, போக இவன் என்ன பண்ணான், எல்லா மருத்துவமனைக்கும் கோடிக்கணக்குல அவன் $28,000 பில்லியன் வந்து அமெரிக்கால இருக்கிற அத்தன மருத்துவமனைக்கும் பணத்த குடுத்து ஏமாத்துனான். இனிமேல் எவனும் இயற்கை மருத்துவம் செய்யக்கூடாது. என்னது? ம். சேர்க்கணும்னு சொல்லி போட்டு, நான் குடுக்குற பெட்ரோ கெமிக்கல் தான் குடுக்க சொல்லி, உத்தரவு போட்டு ம். எல்லாத்துக்கும் எல்லா டாக்டருக்கும் பணம் குடுக்குறான். எல்லா டாக்டருங்க கோடிக்கணக்குல பணத்த வாங்கிட்டு, இனிமேல் இயற்கை மருத்துவம் குடிக்கணும்னு முடிவு பண்ணி பெட்ரோ கெமிக்கல குடுக்க அது என்ன சொன்னான்? நீ ஒரு நோய் வந்ததுன்னா 15 நோய் வரும் இல்லையா? ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்துன்னு எழுதி குடுன்னு சொன்னான். அதே மாரி 15 நோய்க்கு 15 அப்ப கோடிக்கணக்குல விற்பனை ஆச்சு. என்னது? இன்னைக்கு அதுதான் நீங்க மாட்டிட்டு முழிக்கிறீங்க. இப்ப அதுல மாட்டிக்கிட்டீங்க. இதெல்லாம் யார் பண்ற வேலை? இதெல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இந்த ஃப்ளக்ஸ்னர்ன்னு ஒரு அறிக்கை ஆபிரகாம் ஃப்ளக்ஸ்னர். அவன் சாதாரண பள்ளிக்கூடத்து வாத்தியார் தான். அவன் தான் ஒரு அறிக்கை குடுக்குறான். அவன் அறிவும் கிடையாது, ஒரு மருத்துவரும் கிடையாது, ஒரு விஞ்ஞானியும் கிடையாது. அதே மாரி ராக்வெல்லர் ஒரு அறிவே கிடையாது, ஒரு காட்டு முண்டம். பணக்கார முண்டம். பணக்கார முண்டத்துக்கு எல்லாரும் பணத்துக்கு எவனும் அடிமை தான். பணம்னா பிணமே வாழை சேய்க்கும். பணம்னா பிணமே வாய திறக்கும். இது யாரும் தப்பிக்க முடியாது. யாரும் இதெல்லாம் உண்மை. அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதான் விஷயமே. பண்ணிட்டு மறுபடியும் கூப்பிடுங்க. மறுபடியும் நாளைக்கு பேசலாம். புரியுதா? நன்றி.